ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாம் அனிமி எக்ஸ்ப்ளனேஷன். நீங்கள் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் ரிலேட்டடான ஒரு அனிமி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ஒரு அனிமியோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பர்னிங் கபடி. இந்த அனிமி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பர்னிங் கபடி சீசன் 1 எபிசோட் 3. இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோடு பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க, அப்படின்னா தான் அது பிடிக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வீடுக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ டிஃபென்ஸ் நின்றுட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோவும் சோமாவும் இடிச்சுக்கிறாங்க. அதனாலே ரைடர் 2 பேர்த்தையும் பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டான். அப்படியே மொட்டை எனக்கு முன்னாடி குறுக்க வந்து விழுந்துட்டுக்க அப்படின்னு சொல்ல, மேட்சுக்கு நடுவில் இந்த மாதிரிலாம் திட்டக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்கிறான் அவன். நான் டிஃபென்ஸ் பண்ண ஒத்துக்கிட்டேன், ஆனால் எனக்கு டிஃபென்ஸ் வர மாட்டேங்குது, இதுக்கு ஏதாவது திக் இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். டிஃபெண்டர் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது, மீன் பிடிக்கிற மாதிரி தான். எடுத்தோடனே உங்களால் டிஃபெண்டர் ஆக முடியாது, என்ன மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணி மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்த் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி டேட் சொல்கிறான். சரி, பேட்சை நிப்பாத்திட்டு நம்ம மேட்ச் ஆரம்பிப்போம், ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் 2 டீமாக பிரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். யார் தோக்குறீங்களோ அவங்க இந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறான் வைஸ் கேப்டன். நினச்ச மாதிரி நம்ம ஹீரோ டீம் 3 பாயிண்ட் எடுத்து அசிங்கமாக தோற்று போயிடுவாங்க. ஹீரோவும் சோமாவும் தோற்றனால நீங்கள் 2 பேர் தான் இந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வைஸ் கேப்டன் சொல்லிட்டு போகிறான். நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர் கிளம்புறாங்க. நம்ம வைஸ் கேப்டன் பார்த்தா சிக்னல் காமிக்கிறாங்க, இந்த மாதிரி அவனை கலாய்ச்சிட்டு போகணும். இவங்க கூட விளையாடுறதுக்கு ஒரு குழந்தை கூட விளாண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன மாதிரி கலாய்ச்சிட்டு போகிறாங்க. பயங்கர டென்ஷனோட வேலை பார்த்துட்டு இருக்கான். வைஸ் கேப்டன் தான் கலாய்ச்சிட்டு போக சொன்னான்னு தெரியும். இதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, ஏன்டா டே போட்டியில் தோற்று போயிருக்கு, ஏன்டா அப்படி கசோசன்ற அப்படின்னு சொல்கிற சோமா. டே மொட்டைப்பையிலே தோத்தரே ஒன்றால் தான்டா அப்படின்னு சொல்கிற ஹீரோ. நீ மட்டும் ஒரு 20 பாயிண்ட் எடுத்து தோத்துனா நான் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஹீரோ. இப்போ நான் என்ன தான் பண்ணுறது, என் டிஃபென்ஸ் சுற்று போட்டால் கூட வரமாட்டேங்குது, நான் பண்ணுற மிஸ்டேக்கை அனலைஸ் பண்ணி பார்த்தா கூட எனக்கு வரமாட்டேங்குது எதுவுமே அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். அப்போ தான் சோமா ஒரு ஐடியா சொல்கிறான், நம்ம கமெண்ட் யூஸ் பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறான். டே மொட்டை அப்படின்னா ஆப்போசிட் டீமுக்குலாம் தான் கேட்கும் அப்படின்ற ஹீரோ. அப்படியே அடுத்த நாள் ப்ராக்டிஸ் மேட்ச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பார்த்தா நம்ம சோமாவும் ஹீரோவும் இடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கும் சோமாவும் ஹீரோவும் தான் தொட்டிருக்காங்க. நல்லா திரும்பியும் மலையபடி வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் சோமாவும் கமாண்ட் கொடுத்து விளையாட ஆரம்பிச்சிருப்பாங்க. பரவாயில்லையே, இங்கே நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போகிறாங்க. அவங்க 2 பேரும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ப்ராக்டிஸ்லாம் எடுத்துகிட்டு இவங்க 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. நம்ம நேற்றோட இன்றைக்கி நம்ம 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோ கமெண்ட் பண்ணி அப்படின்னு சொல்கிறான். அந்த கமெண்ட்டை நம்ம எப்படி மாஸ்டர் பண்ணுறதுல தான் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற கமெண்ட்டு ஆப்போசிட் டீமுக்கு தெரியக்கூடாது. நம்ம நம்பர்னால கமெண்ட்டை புரிஞ்சுக்க போகிறோம். 1 2 3, 1 ரைட்டில் வா, 2 லெஃப்டில் வா, 3 பேக்கில் வா அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கணும். நம்ம ஹீரோ வந்து ப்ராக்டிஸ்க்காகவே ஒரு இடத்த பார்த்து வச்சுருக்கான். என்னென்னு பார்த்தா கீழே சப்பேக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். இங்கே தான் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா இங்கே எந்த ஒரு மக்கள் மேலேயும் படாமல் நம்ம இங்கேருந்து அங்கே அந்த பக்கம் போகணும், அதுவும் அந்த கடையில் போய் நம்ம சாப்பாடு வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறான். கமெண்ட்டில் தான் பேசிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கமெண்ட் கொடுக்க நம்ம சோமாவும் யார் பின்னாலையும் இடிச்சுக்காமல் இருக்கான். இப்படியே அவங்க எங்கிட்ட கிராஸ் பண்ணி வந்துடுறாங்க, யார் மேலேயும் படாமல். அப்படியே அடுத்த நாளும் ஆகுது, அடுத்த ப்ராக்டிஸ் மேட்சும் ஆகுது. சரி, அவங்க நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி பாப்பா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர் வராங்க. பார்த்தா நம்ம ஹீரோவும் பயங்கர பெரியா இருக்கான். மிசுமியை கார்னர் கொண்டு போயிட்டா, நம்ம மிசுமியை டேக்கிள் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளானை போடுறாங்க. ஹீரோட பிளானையும் மிசுமியும் புரிஞ்சுக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ டேக்கிள் பண்ண முடியலை. நல்லாவே கமாண்ட் கொடுத்து விளாட்றாங்க. 2 பேர் பக்கத்தில் நிற்கிறாங்க. அதனால 2 பேர்த்தையும் தொட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீரோ ஒரு கமாண்ட் கொடுக்க 2 பேரும் ரைட்டு லெஃப்ட்டுன்னு பிரிஞ்சிடுறாங்க. அப்படியே பார்த்து ஷாக்கானவன் பாயிண்ட்டே வரண்டா அப்படின்னு சொல்லி போயிடுறான். இதுவே பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லி சோமாவும் ஹீரோவும் ஹாப்பியாகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ தான் ரைடராக போகிறான். தம்பி இப்போ எங்கள் டீமோட கோஆர்டினேட்டர் காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லி 2 பேர் செயின் மோட்டில் நிற்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த செயினை பிரேக் பண்ணி ஆகணும், அப்படின்னா தான் இவங்க 2 பேர்த்தையும் ஸ்ட்ரகிள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒரு பிளானை போட்டால், பார்த்தா செயின் அன்லாக் பண்ணிட்டு மிசுமி வந்து ஹீரோ டேக்கிள் பண்ண வரான். இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம டேட்டும் ஹீரோவை டேக்கிள் பண்ணி தூக்கிடுறான். ஹீரோ தோத்துடுறான். அப்படியே ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அவங்களுக்கு தான் போகுது. இப்போ டேட்டு ரைடு வரான். மிசுமியும் பாயிண்ட் எடுக்காமன்ட்டு அப்போ நான் தான் போய் பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வரான். இவனை டேக்கிள் பண்ண அசால்ட்டாக நம்மளை இழுத்துட்டு வந்துடுவான். அதனால் இவனை ஆங்கிள் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ நினைக்கிறான். அதே மாதிரி அவனும் 2 பேரை தொட்டு 2 ஸ்ட்ரகிள் எடுத்துகிட்டு அசால்ட்டாக பாயிண்ட் எடுக்கிறான். இவங்க கமாண்ட் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணுற கேப் 1 செகண்டில் டேட் தொட்டு வந்துடுறான். நம்ம ஹீரோவும் ரைடராக உள்ள இறங்கி நம்ம மிசுமியை அழகாக தொட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு வந்துடுறான். ரொம்ப நேரமாக அப்படியே ப்ராக்டிஸ் மேட்ச்சு போயிட்டுருக்கு. இவங்க 2 பேரும் ரொம்பவே டயர்ட் ஆகிட்டாங்க. இதே மாதிரி தான் ஃபுட்பால் மேட்ச்சில் எனக்கு எந்த டீம் சப்போர்ட்டுமே இருக்காது. இவன் மட்டும் நம்ம ஆளை முன்னாடி கொண்டு போவான். அதனாலே இவனுக்கு டீம் சப்போர்ட்னா பிடிக்கவே பிடிக்காது. இதனால தான் ஸ்போர்ட்ஸ் மேலே ஒரு வெறுப்பு உண்டாச்சு. அப்படியே பார்த்தா டேட் உள்ளே இறங்கி 2 பேர்த்தையும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு வந்துடுறான். இப்போ நம்ம சும்மா உள்ளே இறங்குறேன், இல்லை நான் போகிறேன், நீ ஒன்றும் கிளிக்க வேணாம், கமெண்ட் கொடுத்து நான் ஒன்றும் நீ கமெண்ட் கொடுக்குற ஏடிஎம் மிஷின் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் உள்ளக்க. நான் இவ்வளோ சொல்லியும் நீ ரைடர் இருக்கிறியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கடுப்பாக, டீம்னா இப்படி தான்ப்பா இருக்கணும், நீ சொல்கிறத மட்டும் கேட்குறல்ல, டீம் கிடையாது அப்படின்னு சொல்கிறேன் வைஸ் கேப்டன்.
இப்போ சோமாவும் 2 பேர்த்தையும் நல்லாவே அப்சர்வ் பண்ணுறான். அப்படியே பார்த்தா 2 பேர்த்தையும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு அப்படியே 2 பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்றான். பார்த்தா மிசுமி தான் ரைடருங்கிறான். நம்ம ஹீரோ அந்த கமாண்ட் கொடுத்து எல்லா பேர்த்துக்கும் அந்த கமாண்டே மனப்படம் ஆயிடுச்சு. 1னா ரைட்டில் போகணும், 2னா லெஃப்ட்டில் போகணும், 3னா முன்னாடி போகணும் அப்படின்னு சொல்லி எல்லா பேர்த்துக்கும் மனப்படம் ஆயிடுச்சு. இது ரொம்பவே ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ 2ன்னு கமாண்ட் கொடுக்குறான். அப்படியே பார்த்தா ரைட்டில் போகிறான். இதை பார்த்தோன்னே மிசுமி ஷாக்காயிடுறான். டக்குன்னே அவங்க புரிஞ்சுக்கோங்க, அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு நான் கமாண்டை மாற்ற போகிறேன். கமாண்டை நான் மாற்ற போகிறேன்றதோட ரிவர்ஸ் பண்ண போகிறோம். 1னா முன்னாடி போகணும், 2னா ரைட்டில் போகணும், 3னா லெஃப்ட்டில் போகணும். ஹீரோ சோமாட்ட சொல்லியிருப்பான். இது அப்படியே பயன்படுத்துகிறாங்க 2 பேரும். மிசுமி அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணியாச்சு. நம்ம மிசுமி கிளியர் ஆகக்குள்ளே நம்ம அவனை டேக்கிள் பண்ணி ஆகணும். பாடியை பிடிச்சி டேக்கிள் பண்ணால் தரன்னு இழுத்துட்டு போயிடுவான். அதுவே அவன் காலை பிடிச்சி டேக்கிள் பண்ணால் அவனால் போக முடியாது. கரெக்ட், இப்போ காலை தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ தப்பி காலை பிடிக்க போகிறான். காலையும் பிடிச்சிடுறான். எங்கேயோ இருந்த சோமா டக்குன்னு வந்து இவன் இடுப்பை பிடிச்சி அப்படியே மடக்கிடுறான். 2 பேரும் அப்படியே பாயிண்ட் எடுத்துடுறாங்க. நம்ம ஹீரோ டீம் பண்ண ஃபஸ்ட்டு டிஃபென்ஸே இதுதான். அப்படியே அவங்க ஒரு பாயிண்ட்டு வாங்குறாங்க. நீ எப்படி நான் காலை தான் பிடிக்க போகிறேன்னு கெஸ் பண்ண, அதான் சொன்னேன்ல, நான் ஒன்றும் நீ சொல்கிற மிஷின் கிடையாது. நம்ம எத்தனை கேம் ஒன்றாலான் இருப்போம், எனக்கு இது கூடயாப்பா தெரியாது அப்படின்னு சொல்கிறான் சோமா. மற்றவங்க சொல்லி கொடுத்தோ வரணுன்றது கிடையாதுப்பா, இது பேர் தான்ப்பா டீம் கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்லி சோமா சொல்ல, அப்போ தான் நம்ம ஹீரோ ஃபஸ்ட் டைம் டீம் கோஆர்டினேஷனை அப்சர்வ் பண்ணால். இந்த ஃபீலிங் என்ன ஃபீலிங் தெரியல, இந்த ஃபீலிங் ஆனால் நான் கடைசி வரைக்கும் என் வாழ்க்கையில் இருக்குன்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். இந்த ராட்டி நம்ம ஹீரோவும் 2 பேர்த்தையும் ஸ்ட்ரகிள் பண்ணி அசால்ட்டாக 2 பாயிண்ட் எடுத்துகிட்டு போகிறான். டே சூப்பர்ரா, என்னை மாதிரி நீனும் 2 பாயிண்ட் எடுத்துருன்ட்ட அப்படின்னு சொல்லி சோமா சொல்கிறான். அடுத்து பார்த்தா நம்ம மிசுமி தான் ரைடருங்கிறான். டிஃபெண்டர் சுத்தமாக பிடிக்காது தானே, அதை ஏன் நீ வெளில காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிசுமி கேட்குறான். டீம் கண்டிஷன் பிடிக்காது நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். வைஸ் கேப்டன் சொல்கிறான், கபடின்றது வந்து ஒரு மார்ஷியல் ஆர்ட் மாதிரி, எல்லா பேரும் சேர்ந்து ஒரு மிருகத்தை வேட்டையாடுற மாதிரி. கபடின்றது வந்து பழங்காலத்தான ஒரு கலை, அந்த கலை தான் ரத்தத்தோடு இணைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறான் வைஸ் கேப்டன். இப்போ நம்ம ஹீரோவுக்கு கண்ணெல்லாம் மங்குது. நம்ம ஹீரோ கபடின்னு மட்டும் சொல்லாமல் நம்ம சோமாக்கும் கமாண்ட் கொடுத்துட்ருக்கான். அதனாலேயே நம்ம ஹீரோக்கு மயக்கமாக வருது. எனக்கு டீம் கோஆர்டினேஷனாலே சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா நான் சாக்கரில் ஆடும்போதெல்லாம் என் கூட யாருமே பேச மாட்டாங்க. நான் ஓவர் பவர்டாக இருக்கிறனாலே என்னை பார்த்து பொறாமப்படுறாங்க. ஹீரோ மயக்கத்தில் ஒரு மாதிரி பழசெல்லாம் நினச்சிட்டு இருக்க மிசுமி ஸ்ட்ரகிள் பண்ண வர சோமா டக்குன்னு இழுத்துட்டு எங்கடா இருக்க, கனவு கண்ணாம விளையாடுறா அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவும் கான்சியஸ்க்கு வரான். டே சோமா நீ அங்கிட்டு போடா அப்படின்னு சொல்லி மிசுமியும் சுற்றி வளைக்கிறாங்க. ஹீரோவை தொட்டுட்டு அடுத்து சோமா தொட்டுட்டு போகலாம் பார்த்தா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. நம்ம ஹீரோ ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கான். ஹீரோ மிசுமியை நடுவில் வச்சுக்கிட்டு சோமா கூட ஒரு செயின் லாக் போடுறான். அப்போ தான் ஒரு ட்விஸ்ட்டு, நம்ம ஹீரோவோட கை மேலே வச்சுட்டு அப்படியே அவன் ஜம்ப் பண்ணி போய் பாயிண்ட் எடுக்கிறான். இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண, ஒரு நைட்டில் ஹார்ட் ஒர்க் பண்ணிலாம் எங்களை ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான் மிசுமி. நீங்கள் ஒன்றும் அவ்வளோ பெரிய பிஸ்தாலாம் கிடையாது, எங்களை பற்றியா நாங்கள்லாம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அச்சி அவனுக்கு ஸ்போர்ட்ஸே பிடிக்காதுன்னு சொன்னேன், ஆனால் இந்த மேட்ச் இவ்வளோ என்ஜாய் பண்ணேன். ஆமாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறான். இந்த ஃபீலிங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, இது என் வாழ்க்கை ஃபுல்லாக வேணும் அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோ. அப்படியே அவன் ஃபயரப்பும் வாங்குறான். எப்படியும் இன்றைக்கும் நம்ம ஹீரோ டீம் தான் தோற்று போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் கிளம்புறாங்க. அப்படியே அப்படின்னு சொல்லி நம்ம வைஸ் கேப்டன் ஹீரோ மேலே ஒரு ஜாக்கெட்டை தூக்கி போடுறான். என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஹீரோ அது என்னன்னு பாரு அப்படின்னு சொல்கிறான். டீம் கோஆர்டினேஷனுக்காக அந்த ஸ்போர்ட்ஸே வருத்த ஹீரோ இப்போ அந்த ஜாக்கெட்டை பார்த்தோன்னே அந்த டீம் கோஆர்டினேஷன் எவ்வளோ முக்கியன்றதை புரிஞ்சு அப்படியே அவன் அந்த கோஆர்டினேஷன் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த கபடி டீம் நீ அஃபிஷியலாக ஜாயின் பண்ணுற, அதனால் வெல்கம் டு கபடி டீம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். அப்புறம் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண வாய்ஸ் நல்லா இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த எபிசோடு ஃபுல்லாக ப்ராக்டிஸ் மேட்ச்சாக தான் இருந்திருக்கும். நெக்ஸ்ட் எபிசோட்லேருந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.